ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடாதே, பரலோக ராஜ்யத்தை பூட்டாதே. நல்ல அருமையான ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. பரலோகத்தை பூட்டு போட முடியுமா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பரலோகத்தை பூட்டி போட முடியுமா முடியாதா? எனக்கு அருமையானவர்களே, தேவஜனமே, இயேசுவின் நாமத்தினால மீண்டும் கூட என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி பூட்டுகள் உண்டு இல்லைங்களா? கோடான கோடி பூட்டா. வீடை பூட்டுவாங்க, கேட்டை பூட்டுவாங்க, பைக்கை பூட்டுவாங்க, காரு பூட்டுவாங்க, சைக்கிளை பூட்டுவாங்க, செல்போனை பூட்டுவாங்க, கம்பெனியை பூட்டுவாங்க, ஆபீஸு, பீரோ, பெட்ரூமு, டிவி. அந்த காலத்துல எல்லாம் டிவியை கூட பூட்டுருவாங்க பாத்துங்க. இப்போ கூட உண்டு அந்த அந்த டெக்னாலஜி. த மோர் தென் லாக்கர்ஸ் அண்ட் பேங்க்கு, எவ்வளோ காரியங்களை நாம் பார்க்க முடியும். திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பூட்டு ரொம்ப ஃபேமஸ். காட்ரேஜ் பூட்டு கூட ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனா திண்டுக்கல் பூட்டு ரொம்ப ஃபேமஸ் பார்த்துங்க. சில ஹாஸ்பிட்டலு, ஹோட்டலு, ஜெயிலு, இப்படி சில பேர்கள் சில கீயை பத்திரமா வச்சிருப்பாங்க பாருங்க. இரவும் பகலும் பத்திரமா வச்சிருப்பாங்க. மனைவிமார்கள், கணவன்மார்கள் பணம் திருட போறாங்க. இப்ப கணவன்மார்கள் வச்சிருப்பாங்க சில பூட்டுங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க பாருங்க. பயங்கரமா ஆட்கள் அந்த பூட்டை கூட உடைச்சு திறக்கக்கூடிய அளவுல இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிற பார்க்க. இப்பொழுது அந்த கையில பூட்டுகிற அந்த பூட்டெல்லாம் கடந்து போய் கையில டச் பண்றது, முகம், ஃபேஸ் ஓப்பன், ஃபேஸ் லாக்கர் அண்ட் ஹேண்ட் லாக்கர். அல்லது நீங்க பேசினாவே திறக்கும். யார் நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நம்பர்ஸ் சொன்னா கூட அது ஓப்பன் ஆகும். சோ அந்த அளவுல டிஃபரெண்டாக இந்த உலகத்துல பூட்டு இருக்கிறத பார்க்கிறோம். சரி, ரொம்ப சந்தோஷம். இவைகள் எல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடியவைகள். பட் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பிதாவாகி தேவன், அவர் சிங்காசனம், அவர் வாசம் பண்ணுகிற இடம், பரலோகத்தை பூட்ட முடியுமா? நம்ம டாபிக்கே பரலோகத்தை பூட்டு போடாதே. பரலோகத்தை பூட்டு போட முடியுமா? பரலோகத்தை சாத்த முடியுமா? அல்லது அதை யாராயிலும் திறக்க முடியுமா? அதை பூட்ட முடியுமா? ரொம்ப ஆச்சரியமான காரியமா இருக்கிறத பார்க்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த பரலோகத்தை பூட்டு போடாத யார் பூட்டுவது? ஊழியர்களா, விசுவாசிகளா, அவ்விசுவாசிகளா? உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பூட்டு போடுவது திறப்பதும் வழக்கம், உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்கள். பட் இங்கே பரலோகத்தை பூட்டு போடுவது யாரு? இதுதான் கேள்வி பாடம். பரலோகத்தை பூட்ட முடியுமா? உங்களுக்காகவே உங்களுக்கு நீங்களே பூட்டுதல், மற்றவர்கள் பிரவேசிக்க விடுவதும் இல்லை, நீங்களும் பிரவேசிக்கிறது இல்லை. எப்படி தெரியும்? நீங்களே பூட்டுருவீங்க, நீங்களே திறப்பீங்க, ஆனா யாருக்கும் தெரியாது. கடைசியில அந்த அர்த்தத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, பரலோகத்தை யார் பூட்ட முடியும்? வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிற அருமையான ஒரு வார்த்தை, தேவன் அற்புதமாக பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னதாகவே ரெவலேஷன் சாப்டர் 1 verse 18, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். இதோ மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்கள் உடையவராயிருக்கிறேன். ஆண்டவன் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும்
எல்லாவற்றுக்கும் திறவுகோள்கள் உடையவராய். அவர்கிட்ட நிறைய கீஸ் இருக்கு. அந்த கீயெல்லாம் தேவதூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார், தாம் பிள்ளைகளும் கொடுத்திருக்கிறார், தானும் வைத்துக் கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 7, 8. Revelation chapter 3 verses 7 and 8. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டிருக்கிறபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இட் இஸ் வண்டர்ஃபுல் இல்லைங்களா? ஆண்டவர் அற்புதமாக உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகோல்களை உடையவரா இருக்கிறேன், பாதாளத்துக்கு திறவுகோல் உடையவரா இருக்கிறேன், மரணத்துக்கு திறவுகோல் உடையவரா இருக்கிறேன், பரலோகத்துக்கு திறவுகோல் உடையவரா இருக்கிறேன். நான் திறந்தா யாரும் பூட்ட முடியாது, நான் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது, நான் திறந்தா யாரும் அந்த கதவை அடைக்க முடியாது. அற்புதமான நம்முடைய ஆண்டவர் எவைகளெல்லாம் திறக்கிறவர், அவர் கையில் இருக்குது சாவி, அவர் கையில் இருக்குது சாவி. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், Deuteronomy, the book of Deuteronomy 28 chapter verse 12. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ வானத்தின் பொக்கிஷ சாலையே உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு திறப்பார். உன் தேசத்துல நல்ல மழை பெய்யும், உன் தேசத்துல செழிப்புண்டாகும், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய், உனக்கு நல்ல பொக்கிஷம் உண்டாகும் இருக்கும்படி, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படி தேவன் வானத்தின் பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறப்பார். அவன் பொக்கிஷ சாலை, அந்த பொக்கிஷ சாலையை ஆண்டவர் திறப்பாரானால் உனக்கு இடங்கொள்ளாத ஆசீர்வாதம், இடங்கொள்ளாத ஆசீர்வாதம். வானத்தின் பொக்கிஷ சாலை கர்த்தர் திறக்கிறவரா. பொக்கிஷம், நிறைய பொக்கிஷங்கள் உண்டு. ஆனா ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல நல்ல அருமையான ஒரு சம்பவத்தை வாசிக்க. எலியா இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று கண்டு கொள்ள முடியும். ஆகாப் ராஜா நாட்களில 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், எலியா இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று கண்டு கொள்ளத்தக்கதாக ஜெபித்தார். 3 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. மீண்டும் கருத்தாக ஜெபித்தார். 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள்ல தேவன் செழிப்பான மழையை தந்தார். தேவன் தாம் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு வானத்தை ஊட்டி போடுவார். தாம் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு வானத்தை கர்த்தர் திறப்பார். இவ்வளவு அற்புதமாக பொக்கிஷ சாலையை கர்த்தர் உனக்காக திறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சங்கீதங்களின் புஸ்தகம், Psalms, the book of Psalms 78 verse 23, தேவன் தான் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல ஆண்டவர் வானத்தின் அப்பத்தை தந்தார். வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்து தேவதூதர் ஆகாரத்தை அளவில்லாமல் கொடுத்தார். வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்த ஆகாரத்தை தந்தார். மன்னாவை தந்தார், காடைகளை தந்தார், சமுத்திரத்தின் கதவுகளை திறந்து ஆண்டவர் வானத்தின் வாசல்களை திறந்து தமது பொக்கிஷ சாலையில் இருக்கக்கூடிய காற்றை தந்தார். காற்று, கீழ்காற்று மேல் காற்றையும் தந்தார். ஆண்டவர் அற்புதமாக தன்னுடைய பொக்கிஷம் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் தந்தார். சொல்ல போனா ஏர் கண்டிஷன் வைத்து அவர்கள் அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல
வானத்தின் மதுவுகளை கத்தர் திறந்தார். 40 நாட்கள் நோவா காலத்துல ஆண்டவர் மழையை தந்தார், எச்சரிப்பை தந்தார், உலகத்தை அழிப்பதற்காக ஆயத்தமானார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில நிரம்பி இருக்கிறதுனால. பட் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. நோவா குடும்பம் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்து காக்கப்பட்டார்கள் 8 பேர் மாத்திரம். ஆனால் தேவன் இந்த பூமி நிரம்பத்தக்கதாக, அரராத் மலையை காணாமல் போகத்தக்கதாக, நிரம்பி இருக்கத்தக்கதான அளவுல தேவன் பூமியின் ஊற்று கண்களை கத்தர் திறந்தார். மலைய வானத்தை கத்தர் திறந்தார். வானத்தின் மதுவுகளை கத்தர் திறந்தார். கிராமத்துல அநேக டேம் இருக்கிற இடங்கள் எல்லாம் அந்த மதுவுகள் இருக்கும். அவைகளை திறந்தார் ஆண்டவர். வானத்தின் மதுவுகளை திறந்தார். கொட்டுது கொட்டுது. இரவும் பகலும் 40 நாட்கள் மழை பெய்ஞ்சது. பூமியை நிரப்பிச்சு. தேவன் திறப்பாரானால் இடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அவர் யார் என்று நமக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். மலாக்கி புஸ்தகம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல the book of Malachi chapter 3 verse 10, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மல்கியா புஸ்தகம், உன் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துல கொண்டு வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பனோ ஆசீர்வதிக்க மாட்டனோ என்று என்னை சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை இடங்கொள்ளாத போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். வானத்தின் கதவுகளை திறக்கிறவர், வானத்தின் ஜன்னல்களை கத்தர் திறக்க. வானத்தின் ஜன்னலை திறந்தாவே நமக்கு ஆசீர்வாதம், இடங்கொள்ளாத போகும். கதவு திறந்தா நம்ம வீடே காணாது. வானத்தின் மதுவுகளை திறந்தா, இன்னும் வானத்தின் பொக்கிஷ சாலையை கத்தர் திறந்தா, இவ்வளவு ஆச்சரியமான காரியம். நம்முடைய ஆண்டவர் அற்புதமானது. எனவே ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கணும். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல அவைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசருடைய மனக்கண்களை கத்தர் திறந்தார். மனக்கண்களை கத்தர் திறந்தார். அதான் தாவீது ஜெபிக்கிறார் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய வேதத்துல மகத்துவங்களை நான் பார்க்க என் கண்களை திறந்துள்ளோம். எபேசியர் 1:19 பவுலானவர் எபேசியர் கிறிஸ்து சபைக்கு எழுதுகிறார், தேவனுடைய மகத்துவங்களையும் மகிமையும் பார்க்கத்தக்கதாக பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:8 வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்து இருக்கிறார். அவருடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியவில்லை, அவருடைய ஆசீர்வாதங்கள் புரியவில்லை, தேவன் திறக்கிறவைகள் அறியவில்லை. ஆகவே சிலர் பரலோகத்தை பூட்டி போடுகிறது நான் பார்க்கிறேன். தேவன் பாதாளத்தை கூட கத்தர் திறப்பார், அல்லது பாதாளத்தை கூட கத்தர் அடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவன் வானத்தையும் திறப்பார், பரலோகத்தை கூட திறப்பார். பரலோகத்தையும் கத்தர் திறப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அற்புதமாக 15, 3, 5, 11, 19 வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், பரலோகம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது. பரலோகத்தை திறந்திருக்கிறார் ஆண்டவர். எனக்கு அருமையானவில்லை, ஆண்டவர் திறக்கிறவர், பூட்டுகிறவர், எல்லா அதிகாரமும் அவர் கரத்தில் இருக்கு. பட் பரலோகத்தை பூட்ட முடியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற நல்ல அருமையான ஒரு பாடங்கள் நமக்கு அற்புதமா இருக்கும் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல பரிசேயர் வேதபாரகர் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் குறித்து பேசிக்கொண்டே வரா. இந்த 23ஆம் அதிகாரத்துல அற்புதமாக கடிந்து கொண்டு அநேக காரியங்களை உபதேசிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அற்புதமாக அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் பாருங்களேன். Matthew chapter, the Gospel of Matthew chapter 23 verse 13 to 16 words. It is wonderful, amazing scriptures.
ஐ ரீடிங் 13. நான் படிக்கிறேன் பாருங்க, 13 கவனிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயர் உங்களுக்கு ஐயோ! மனசர் பிரவேசியாதபடிக்கு பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவனையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. பிரவேசிக்க விடுகிறதில்லை. மாயக்காரராகி வேதபாரகரே, பரிசேயர் உங்களுக்கு ஐயோ! பார்வைக்கு நீண்ட நேரம் ஜபம் பண்ணு, விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தமா அதிக ஆக்கின அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகர, பரிசேயர் உங்களுக்கு ஐயோ! ஒருவன் உங்கள் மார்க்கத்தன் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தன் ஆன பொழுது அவன் உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளை, நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். என்ன கடிந்து கொள்றாரு பாருங்க. ரொம்ப அற்புதமாக 13 வசனத்திலேவே நீங்கள் பரலோகத்தை பூட்டி போடுகிறீங்க. எப்படி பூட்டி போட முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேகர் ஆண்டவருக்குள்ள வரணும்னு போய் சுவிசேஷம் சொல்றாங்க, கொண்டு வருவாங்க சபைக்கு. ஆனா கிறிஸ்தவர்களே இடரலா இருக்கிறாங்க. நான் மாயக்காரர், வேதபாரகர், பரிசேயர், மாயமலம் பண்ணுகிற மாய வாழ்க்கை. நிறைய பேர், சிலர் ரட்சிப்பட்ட பிற்பாடு, இல்லைங்க எங்க பாஸ்டர் தண்ணி அடிக்கிறாரு, எங்க பாஸ்டர் பீடி அடிக்கிறாரு, எங்க பாஸ்டர் உபச்சாரம் பண்றாரு, சீட்டு போடுறாரு, சீட்டை ஏமாத்துறாரு, பண்டு சீட்டு கட்டுறாரு, அதே ஏமாத்துறாரு, இப்படி வட்டி கூடுறாரு, வட்டியில கூட காசு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்படி அந்த விசுவாசிங்க இந்த பாவ செயல், பொய் பேசுறாரு எங்க பாஸ்டர், திருடுறாரு, ரொம்ப மாயமாலம் பண்ணி ஏமாற்றுகிறவரா இருக்கிறாரு. ஆகவே நாங்க சர்ச்சுக்கு போறது இல்லைங்க. ஒரு பாஸ்டரே ஒரு விசுவாசி வராதபடிக்கு பரலோகத்தை பூட்டி போடுங்க. அதே வண்ணமாக இன்னொரு விசுவாசி 2 பேரும் பார்த்து இவங்க தண்ணி அடிக்கிறதும், பொய் பேசுறதும், திருடுறதும், கெட்ட வார்த்தை பேசுறதும், அவங்கள பார்த்து இவங்களும் நாங்க அந்த சபைக்கு போக மாட்டோம். ஏன்? அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. நீங்களே பரலோகத்துக்கு ஒருத்தர் வராதபடிக்கு பூட்டு போடுகிறீர்கள். நீங்களும் பிரவேசிக்கிறது இல்ல, பிரவேசிக்கிறோன்னு விடுறது இல்லையா? ஆனா ஊழியம் மட்டும் எப்படி? இந்த சமுத்திரம் முதற்கொண்டு கன்னியாகுமரி முதற்கொண்டு காஷ்மீர் மட்டும் ஊழியம் செய்யணுங்க. டிராஸ் கொடுக்கணும், சபைகள் இருக்கு, ஊழியங்கள் இருக்கு, ஆத்த மக்கள் இருக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு கூட எங்களை சபைகள் இருக்கு. நீ ஒழுங்கா இருக்கியா? நீ ஒழுங்கா இருக்கியா? ஊருக்கு உபதேசம் பண்றியா? அதான் ரோமர்ல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அற்புதமான ஒரு வார்த்தை. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கடிந்து கொள்கிற ஒரு வார்த்தை, உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 19 இருந்து கவனிக்கிறேன். நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும், அந்தகாரத்துள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும், பேதைகளுக்கு போதகனாகவும், குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும், நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டி சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? உபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ உபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களில் கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ள உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. எவ்வளோ வாசிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப வித்தியாசமா. வேதபாரகர், பரிசேயர், வேதத்தை வாசிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், டீச் பண்றவர்கள். நான் அவர் சாரா கடையில பார்த்தேன், நான் பீரு கடையில பார்த்தேன், உபச்சாரிகள் கூட்டத்துல பார்த்தேன், தண்ணி அடிக்கிற இடத்துல பார்த்தேன், நான் அந்த ஊர்ல பார்த்தேன், நான் இந்த ஊர்ல பார்த்தேன். கேவலமான வார்த்தை உங்களால சபையில இருக்க இடறுகிறார்கள். மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் புஸ்தகத்துல கொரிந்தியர்கள் கூட வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. அநேகர்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரர், விக்கிராரக்காரர், உபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனியாரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எபேசியரை கூட வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா தகுதி இருக்கு. உங்களை நீங்க மற்றவங்களுக்கு இடரலாக, நீங்க செய்கிற தவறு, நீங்க பேசுகிற வார்த்தை, நீங்க நடக்கிற நடக்கை, பொய், பித்தலாட்டம், வட்டி கொடுறது, ஒரு கிறிஸ்துவம் இதெல்லாம் செய்யக்கூடாது. சங்கீதம் 15 சங்கீதத்தில் வாசிக்கும். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? உத்தமனா நடந்து, வட்டிக்கு கூடாமல், ஆணெட்டத்துல தவறாமல், தேவனுக்கு பயந்து நீதிமானா வாழ்ந்து இருக்கிறவன் கர்த்தருடைய பருவதமாக்கி பரலோகத்துக்கு போவான். மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவ மார்க்கம். ஆகியவை உன்னிமித்தமாக்கிய பரலோகம் அவனுக்கு பூட்டப்படுகிறது. நீங்களும் பிரவேசிக்கிறதில்ல பரலோகத்துக்கு, பிரவேசிக்கிறதும் விடுறதில்லை பரலோகத்துக்கு. மனம் திரும்ப வேண்டும் என்ற ஆண்டவர் அற்புதமாக மத்திய 23 அதிகாரத்துல 13 வசனத்துல கடிந்து கொள்ளுகிறார். நீங்களும் பிரவேசிக்கிறதுல பிரவேசிக்க போகிறவனையும் பிரவேசிக்க விடுறதில்லை என்று சொல்லி தேவன் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறதான் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவன் கடிந்து கொள்ளுகிறார். தேவதூதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். பாருங்களேன், வெளிப்படுத்தும் விசேஷம் 9 அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் 9 அதிகாரம் 1 வசனத்துல, வெளிப்படுத்தும் விசேஷம் 9 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம், 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுக்குள் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சோலையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையில சூரியனும் ஆகாயமும் அந்தகாரம் பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளி வந்தது. சொல்லிட்டே வர்றார். ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த வார்த்தை. எனவே திறவுகோல் ஆண்டவர் சிலர் கொடுக்கிறார், சிலர் வேலை செய்வதற்காக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 52 வசனத்தை கவனிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 52 வசனம். நியாயசாஸ்திரிகள் உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். The lawyers you have in the keys. அற்புதமாக knowledge of keys, அறிவின்ற திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். அறிவின்ற திறவுகோல் பைபிள் அநேகருக்கு அறிவு. சயின்டிஸ்ட் அறிவாளிகளுக்கு இந்த வேத புத்தகம் அறிவு, ஞானம், புத்தி. அவர்கள் சயின்டிஸ்ட், அறிவாளிகள், ரொம்ப விஞ்ஞானிகள் இந்த சொல்ற அளவுல இந்த பைபிள் அவங்களுக்கு அறிவு கொடுக்குது. அவனும் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தங்களை கடவுளாக சயின்டிஸ்ட்கள் சொல்லிக்கொண்டு தேவனே மறுதளிக்கிறவளா இருக்கிறார். ஸ்டீபன் ஆக்கியோன் வாயில்ல ஒரு ஊனமற்றவனா இருந்தான். அவன் சொன்னதை உலகம் நம்பிச்சு. உலகம் பியூட்டிஃபுல் எழுதினார். அந்த புத்தகத்துல பின்னாடி நோ காட்னு எழுதினார். ஸ்டீபன் ஆக்கியோன் கிறிஸ்தவன். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் அவனும் பிரவேசிக்கவில்லை, பிரவேசிக்கிறவர்களையும் விடவில்லை. நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக அறிவு என்ற திறவுகோலை பைபிளை நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தாவீதின் திறவுகோல்களை உனக்கு தரேன்னு சொன்னார். Isaiah chapter 22 verse 22. The keys of David, it is a power
ரூல், ஆளுகை, அற்புதம். தாவீதின் திறவுகோல்களை உனக்கு தாரேன். சாத்தான் மேல ஆளுகை, சாத்தான் மேல ஆளுகை செய்யத்தக்கதாக கர்த்தர் உனக்கு ஆளுகை கொடுக்கிறார். அதான் வாசிக்கிறோம் இல்லையா? அற்புதமாக லூக்கா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அற்புதமா இருக்கும் பாருங்க. இந்த வார்த்தை, சர்ப்பங்களையும் தேள்களையும் மெதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இட் இஸ் a power. சாத்தான மெதிப்பாய், சாத்தான ஆளுகை செய்வாய். ஆளுகைன்னா அவனை மேற்கொண்டு நீ ஆளுகை செய்வ உலகத்தை. உனக்கு ஒரு அதிகாரம். தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கி சகலத்தை சிருஷ்டித்து 6ஆம் நாள் மனிதனை உண்டாக்கி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 தான் சாயலாக தான் ரூபத்தின்படி உருவாக்கி 29, 30 வரையும் கடைசி வரையும் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மனிதனுக்கு பூமி அனைத்தும் கொடுத்து, இவைகளை ஆண்டு கொள்வாயாக, ஆண்டு கொள்வாயாக, ஆண்டு கொள்வாயாக, ஆண்டு கொள்வாயாக, அனுபவிப்பாயாக, ஆகாரங்களை புசிப்பாயாக, அவைகளை நீ அடைக்க ஆண்டு கொள்வாயாக. இட் இஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவருடைய சிருஷ்டி மேலே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் அற்புதமாக 19ஆம் வசனம். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிக்கப்பட்டு இருக்கும். பரலோகத்தின் திறவுகோல்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுத்தார். பரலோகத்தின் திறவுகோல்கள். பரலோகத்தின் திறவுகோல்னா அவர் தான் போய் பரலோகத்தை திறக்கணும்னு இல்லை. அந்த பரலோகத்தின் திறவுகோல் என்னன்னா ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அந்த திறவுகோல் என்ற வார்த்தையை எடுத்து பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 3000 இருதயத்தை கர்த்தர் திறந்தார். 3000 ஜனங்களுடைய இருதயத்தை திறந்தார். இரண்டாவதாக 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்போஸ்தலர் 5000 இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல திரளான ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அற்புதமாக இருதயத்தை திறக்கிற சாவிதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதை உனக்கு தந்திருக்கிற அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். அப்பொழுது அறிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறேன் இல்லையா? ஆகவே ஆண்டவர் பேதுரு கொடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை என்ற திறவுகோலை கர்த்தர் தந்ததை பார். அப்போஸ்தலர் பவுலானவருக்கும் கர்த்தர் தந்தார் தேவ வசனமாகிய திறவுகோல். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த கடற்கரையில வழக்கம் போல ஜெபிக்கிற ஜெபத்துல இருக்கும் பொழுது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இருதயத்தை திறந்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே 10 கன்னிகளை குறித்து வாசிக்கிறோம். 5 பேர் ஆயத்தமா இருந்தார்கள், 5 பேர் அசட்டையா இருந்தார்கள். மணவாளன் வந்தால் கொண்டு போனார். பரலோகம் கதவு திறந்தது, அடைக்கப்பட்டு ஆயிற்று. மீண்டும் அந்த 5 பேர் இப்போ கதவை தட்டுறாங்க. அவங்க போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தாமதம் வந்ததுனால கதவு அடைக்கப்பட்டு ஆயிற்று. நீங்கள் யார்? நாங்களும் உம்மை தேடுகிற மனவாட்டிகள். இல்லை, கதவு அடைக்கப்பட்டு ஆயிற்று. கதவு அடைக்கப்பட்டு ஆயிற்று. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருத்தனும் வர முடியாது. பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம். அநேகர் மனம் திரும்ப வேண்டும். நீங்க மனம் திரும்ப வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது பரலோகம் நமக்கு திறக்கப்பட்டு இருக்கும். ஆகவே உன் நாமத்தில் நான் பேய்களை ஓட்டினோம், அற்புதம் செஞ்சோம், அதிசயங்களை செஞ்சோம், எவ்வளவு காரியங்களை செஞ்சோம். ஆண்டவரை கதவை திறக்கணும். நோ, அக்கிரமக்காரரே, அக்கிரம செய்யக்காரரே, அநியாயக்காரரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்க. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தம், அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுதுதான்
நமக்கு பரலோகம் கதவு திறக்கும். எனவே அருமையாக ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக நமக்கு கதவு திறக்கிறவரா இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கதவு திறக்கிறார். அவருடைய சித்தம், பரலோகத்தின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்தா நமக்கு ஆண்டவர் கதவை திறப்பார். கதவை திறப்பார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவனும் வர முடியாது. கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகிறவர் இயேசு. பரலோகத்திலிருந்து வந்தவர் இயேசு. பரலோகத்துக்கு போக முடியா வழியா இருக்கிறவர் இயேசு. அவர் ஒருவர் தான். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். மற்றவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்க மூலமாகவே இடர்கள் அடைந்து பின்வாங்கி போகாதபடிக்கு நீங்கள் பரிசுத்தமா முன்மாதிரியா இருங்கள். முன்மாதிரியாக்க மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டா இருங்கள், ஒரு முன்மாதிரியா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே நீங்கள் பரலோகத்தை பூட்டி போடாதீர்கள், மற்றவங்களும் பிரவேசிக்காதபடிக்கு பூட்டி போடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.